பெருமாள் அது மாதிரி போயிட்டாருன உடனே அந்த ஊரே அப்படியே காஞ்சிபுரமே வந்து ஒரு மாதிரி டல் ஆயிடும். பெருமாள் இல்லை இல்லையா, பெருமாள் இல்லைன்னு உடனே டல் ஆயிடும். அடுத்த 2 மணி நேரத்துல பார்த்தா கோயில்ல உள்ள பெருமாள் இல்லைன்றத அந்த ராஜாவோட ஆட்கள்லாம் பார்த்துருவா. பார்த்துட்டு உள்ள பெருமாளை காணும் அப்படின்ன உடனே பெருமாள் எப்படி போனா தேடுவா, எல்லாம் ஊரெல்லாம் தேடுவா பெருமாளைங்கன்னு. பெருமாள் கண்ணில் பட மாட்டார். இவ போயிட்டு இருப்பார். இவ பின்னாடி பெருமாள் அந்தரியாமின்னா மறைவா கண்ணுக்கு தெரியாம போயிட்டே இருப்பார். இவரும் பின்னாடியே போயிட்டு இருப்பார். அவர் திருமண சேவலர் கண்ணுக்கு மட்டும் தெரியும், கனிக்கண்ணன் கண்ணுக்கு தெரியும் பெருமாள் வருது. கனிக்கண்ணன் முன்னாடி போவா, அவனை தொடர்ந்து பெருமாள் இவர் திருமண சேவலர் போவார். திருமண சேவலர் தொடர்ந்து பெருமாள் போவார். போன உடனே நேராக போயிடுறா. போய் எங்கள் காஞ்சிபுரத்துக்கு வெளியில் போயிடுறா. காஞ்சிபுரத்துக்கு வெளியில் போய் ஒரு இடத்துல ஒரு தங்குறா. அன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டு மறுநாள் காத்தால கிளம்பி போகலான்னு தங்குறா. அதுக்குள்ளே இங்கே ஊரில் ஒரே அமங்கலம் ஆகிடுறதா. ராஜா புரிஞ்சிடுறது நம்ம கனிக்கண்ணனை இது பண்ணது தப்பு அப்படின்னு. ஓடி வரோம். நாட்டில் வந்து ஒரே இதாகிடுறது. நாடே வெறுமை தட்டி போடுறது. அந்த நாட்டில் இருந்த அந்த காமரு பூங்கச்சின்னு இருக்கு. அந்த காமரு பூங்கச்சி எல்லாம் அப்படியே உதிர்ந்து போகிறது. எல்லாம் அந்த காடுகள்லாம் வந்து நந்தவன பூக்கள்லாம் அப்படியே மலர்ந்து போகிறது. பூக்கள்லாம் வாடி போகிறது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவனுக்கு. நாட்டோட சோபை கெட்டு போகிறது. சோபைன்னா நாட்டில் இருக்க ஒரு அந்த உயிர்ப்பு தன்மை இருக்குல்ல, அது இல்லை. நாடு வந்து அப்படியே அலமர்ந்து போய் நிற்கிறதுன்னு ஒன்று அவனுக்கு ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. பல்லவ ராஜாவுக்கு நம்ம பண்ணது தப்பு, நம்ம இது மாதிரி பண்ணிருக்க கூடாது. அவன் வந்து என்ன பண்றான், அவன் பேர் வந்து ஸ்ரீவல்லபன் நினைக்கிறேன். ஸ்ரீவல்லபன் என்ன பண்றான், ஓடி வரான். பல்லவராஜா ஸ்ரீவல்லபன் பல்லவராஜா ஓடி வந்து இவ இங்க இருப்பா பாருங்க, இந்த காஞ்சிபுரத்துக்கு வெளியில வந்து ஒரு இடத்துல தங்கலான்னு தங்கியிருப்பாளே, அந்த இடத்துல அவன் இருக்கிறது தெரிஞ்சிடுறான். அங்க ஓடி வரான். ஓடி வந்து திருமலை சேவலர் காலில் விடுறான். ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், நீங்க வரணும். பெருமாள் காலில் விடுறான். முதல்ல பெருமாளே நீ எழுந்து வந்துட்டே நீ வரணும்னுவேன். நான் இல்லை, என்னை கூப்பிட்டு வந்து திருமலை சேவலர் தான், நீ அவரை கேளுன்னுவான். திருமலை சேவலர் காலில் போய் விடுவான். போயிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, பெருமாளை நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டாலே, நான் உங்களோட மகிமை எங்களுக்கு தெரியல, அதனால் தெரியாமல் தான் போட்டேன், மறுபடியும் வரணுன்னுவார். பெருமாள் அவர்னு திருமலை சேவலர் என்ன சொல்ல, இந்த மாதிரி நான் உன்னோட இந்த மனமாச்சங்களுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவர், இதுக்கெல்லாம் நான் இல்லை. நீ கனிக்கண்ணனை வெளியே போக சொல்லிட்டேன், கனிக்கண்ணன் வந்தான். கனிக்கண்ணன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்கு, என்னோட சிஷ்யன் இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ண முடியும், அதனால நானும் வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார், இப்போ திருமலை சேவலர் இல்லாத இடத்துல நான் என்ன பண்ணணும், அதனால தான் நானும் வந்துட்டேன். உடனே கனிக்கண்ணன் கிட்ட போவான். இந்த ஸ்ரீவல்லபன் வந்து கனிக்கண்ணன் கிட்ட போய் கனிக்கண்ணனை கெஞ்சி கேட்பான். ஐயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் உங்களை நான் அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன், என்ன பாடுன்னு சொல்லிட்டேன், தப்பு இது. யார் யாருக்கு எது எது யோகமோ அதுதான் நடக்கும். சேவையால் வேணால் பெருமாளை நம்ம வந்து சந்தோஷப்படுத்தலாமே ஒழிய அதிகாரத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். அடியார்களை சந்தோஷப்படுத்துறது அவளுக்கு செய்கிற சிசுஷையாலேயும் அவளுக்கு செய்கிற சேவையாலேயும் வேணால் அடியார்களை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி அதிகாரம் பண்ண முடியாதுன்னு நான் என்ன புரிஞ்சுட்டேன். தயவு பண்ணி நீங்கள் மறுபடியும் வரணும், நாட்டுக்குன்னு காலை பிடிச்சின்னு, நீங்கள் வராத நான் போகவே மாட்டேன்னு காலை பிடிச்சின்னு கெஞ்சிறான். கெஞ்சின உடனே கனிக்கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. கொஞ்சம் கனிக்கண்ணன் இறங்கிடுவான். இறங்கின உடனே திருமண சேவலர்கிட்ட சொல்லுவான், போயிடலாம், ரொம்ப ராஜா கெஞ்சி கேட்குறான், போகவே மாட்டான் போல ராஜா அப்படியே இருக்கானு. பெருமாள்கிட்ட கேட்பார். பெருமாள்கிட்ட பார்ப்பார். பெருமாள் பார்த்துட்டு பாரு வந்துட்டு உடனே சரிவா போகலாம், திரும்பி போகலான்னுவா. அந்த ஒரு நாள் நைட் அங்கே இருக்கா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரிக்கைன்னு ஒரு இடம் இருக்கு. ஓர் இருக்கை, ஒரு நாள் இருக்கை, அது ஒரு நாள் பெருமாள் இருந்த இடம். அதுதான் இன்னைக்கு வந்து ஓரிக்கைன்னு மாறிடுச்சு அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில். இன்னைக்கு இப்பயும் இருக்கு அந்த ஊர், இப்பயும் இருக்கு அந்த ஊரில். அந்த பெருமாள் வந்து ராத்திரி தங்கின அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு, எல்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு. பெருமாள் என்ன பண்றா, உடனே கூட்டு போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு மறுநாள் காத்தால பெருமாள் எழுந்து போறேன். கனிக்கண்ணன் போக்கொழிந்தான். அப்ப பெருமாள் வந்து நான் என்ன பண்ணிட்டோன்னு கேட்பாரு. இவா 2 பேரும் திரும்பி நாட்டுக்கு போவாருங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்ப நீ வான்னுவார். நீ வான்னு சொல்லும் போது அந்த அதே பாட்டையே அப்படியே கொஞ்சம் மாத்தி போடுவார். கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி. காஞ்சிபுரத்தை விட்டு போகிறத இது பண்ணிட்டான். கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி. மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். முதல்ல வேண்டான்னு சொன்னார் இல்லையா, நீ படுத்துட்டு இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா, இப்ப நீ படுத்துக்கணும், நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னா புலவனும் செல்லவில்லை. இந்த துணிவுடைய சென்னா புலவன் இருக்கேனே, நானும் போல. நான் முதல்ல போனேன், நீ வந்த, இப்ப நான் போல. நீயும் முன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்வார். நீயும் முன் பையனாக பாய் விரித்துக்கொள்ள. நீ நான் போல, நான் இங்கதான் இருக்க போறேன். ராஜா வந்து மன்னிப்பு கேட்டான் கனிக்கண்ணன் கிட்ட, அதனால நான் திரும்பி வந்துட்டேன். நீ மட்டும் எதுக்கு, நீ நான் என்ன பண்றதுன்னு கேட்குது. நீ பாயை விரிச்சு கொள்வார். பெருமாளும் பாயை விரிச்சுட்டு உள்ள பார்த்தா மறுநாள் பெருமாள் சன்னதி அங்கே வந்துடும்.
முதல்ல பெருமாள் சன்னதி காலியாக இருக்கும். முதல்ல பெருமாள் இருப்பார். ஒரு நாள் பெருமாள் இல்லை, காலி ஆகிடும். காலி பண்ணி போயிடுவார், இவர் பின்னாடி போயிடுவார். மறுநாள் இவா திரும்பி வந்தோடனே அவரும் வந்துடுவார். அன்னைக்கு பாயை விரித்த உடனே அந்த பையன் பாய் விரித்து கொள்ளுவார், பாய் விரிச்சுடுவார் பெருமாள். இப்படியாக வந்து இந்த திருக்கட்சி நம்பியோட கதைகள் வந்து ரொம்ப விசேஷமான கதை. சாரி, திருமலை சேவரோட கதை. திருமலை சேவலார் கதையும் திருக்கட்சி நம்பி கதையும் குழப்பிக்கூடாது. திருக்கட்சி நம்பி வேற, திருமலை சேவலார் வேற. திருமலை சேவலார் தான் இதை இது பண்ணுது. இவரை இந்த கனிக்கண்டன் வந்து திருமலை சேவலரோட சிஷ்யன், அவன் தான் பண்றான். முதல்ல வந்து அதைத்தான் இவன் சொல்றான். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல ஆராய்ந்து விட்டனோ திருமழிசையார் போலே அப்படின்றா இல்லையா. ஆராய்ந்து விட்டேனோன்னா முதல்ல சாமியே இல்லைன்னார். அதுல பூரா ஆராய்ஞ்சு பார்த்தார். தனக்கு மன இது கிடைக்கிறதா கிடைக்கல, தனக்கு மன ஈர்ப்பு கிடைக்கல, அமைதி கிடைக்கல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார், ஜெயினத்துக்கு போனார். சமண மதத்தில் சேர்ந்தார். சமண மதத்தில் சேர்ந்து அதில் வந்து அவருக்கு ஏதாவது இது கிடைக்குமா, மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா, வழி கிடைக்குமான்ட்டு அதுக்கு தேடுறாரு. அதில் கிடைக்கல, சமண மதத்துலேயும் கிடைக்கல. திண்டாடிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, சாக்கிய மதம்ன்றது. சாக்கியன்றது வந்து புத்த மதம், புத்திசம், ஞாபகம் வச்சுக்கிட்டோம். புத்திசத்தை தான் சாக்கியம். சாக்கிய மதத்துக்கு போகிறார், புத்திஸ்டா போகிறார். புத்த மதத்துக்கு போய் அங்கேயும் அவருக்கு வந்து ஒன்றும் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல, அவருக்கு அந்த ஈர்ப்பு வரல. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, சைவ மதத்துக்கு வர்றார். சைவ மதத்தில் வந்து சிவவாக்கியன்ற பேரில் கொஞ்ச நாள் இருக்கார். கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேயும் பார்க்குறார். அங்கேயும் இவருக்கு எதுவும் கிடைக்கல. இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறார், ஒரு நாள் மயிலாப்பூர் கோயிலுக்கு வருவார். மாதவ பெருமாள் கோயிலில் இன்றைக்கும் பேயாவர் சன்னதின்னு ஒன்று கணத்துக்குள்ளே இருக்குது. பேயாவர் வந்து பிறந்தது வந்து கணத்துக்குள்ளே தான் பிறந்தாராம், ஜலத்தில். அதனால் பேயாவர் சன்னதின்னு இன்றைக்கும் கணத்துக்குள்ளே இருக்குது. கணத்துக்குள்ளே தாமரை பூக்கு மேலே பிறந்தாராம். இன்றைக்கும் கணத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, பேயாவர் சன்னதிக்கு போனீங்கன்னா மயிலாப்பூரில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கு உள்ள பேயாழ்வார் சன்னதி உள்ள பெற மாதிரி இருக்கும், ஒரு 4 அடி கீழே. அங்கதான் அவருக்கு எல்லாம் பண்ணுவா. அவர் பிறந்த இடம் அது. அந்த இடத்துல தான் பிறந்தாராம். கிட்டத்தட்ட அந்த கிணத்துல தான் அந்த தாமரைப்பூ, அது உள்ள அந்த தாமரைப்பூ மேலதான் பிறந்தாராம். அந்த கிணத்துல தான் பிறந்தாராம் பேயாழ்வார். அதனால இன்னைக்கு இருக்கும். அந்த பேயாழ்வார் சன்னதிக்கு போயிருந்தப்ப அந்த பேயாழ்வார் இருக்காருங்க. அப்ப அந்த ஒரு காலம் ஒண்ணு, பேயாழ்வார் வந்து வயசானவராக இருப்பார், திருமழிசை ஆழ்வார் கொஞ்சம் சின்ன பையனா இருப்பார். அதாவது பிந்துசாரராக போவார். சிவவாக்கியராக அங்கே போயிருப்பார். போன உடனே அவர் வந்து நீ இந்த பெருமாளோட ரகசியங்களை எல்லாம் சொல்லுவார். அவர் பெருமாளோட அருமை பெருமாளை எல்லாம் சொல்லி நீ பெருமாளுக்கு வரணும் அப்படின்னு. உடனே இவர் வைஷ்ணவத்துக்கு வர்றார். வைஷ்ணவத்துக்கு வந்த உடனே இவருக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு மின்னல் மாதிரி தோன்றது. பெருமாளோட வர்றது, பேசுறது, பெருமாளோட பண்ணுறது அதெல்லாம். உடனே அஷ்டாங்க யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அஷ்டாங்க யோகம் பண்ணுறார். அஷ்டாங்க யோகத்தை இவர் கற்றுக் கொடுக்குறாரு. இவருக்கு பெயாழ்வார் கற்றுக் கொடுக்குறாரு, நம்ம திருமழிசை ஆழ்வாருக்கு. அஷ்டாங்க யோகம் பண்ணுறவாளுக்கு பெருமாள்கிட்ட நேராக பேசுகிற சக்தி கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டாங்க யோகன்றது பொல்லாத யோகம். அது உடம்போட அத்தனை பாகங்களையும், அஷ்டாங்கம் தன்னுடைய உடம்பு இருக்கு, அது அத்தனையும் சரணாகதி பண்ணிக்கிறது. அவ்வளோத்தையும் 8 உடம்போட 8 பாகங்கள். 8 பாகங்கள் எதுன்னா, கால் தொடை 2 ஆயிடுத்தா. நம்ம கால் இது கால் தொடை 2, கால் முட்டி வருது, இந்த மேலே முட்டி அது, கீழே கால், மேலே முட்டி, தொடை, பிருஷ்டம் 4 ஆயிடுத்தா. வயறு 5, இது மார்பு 6. அதே மாதிரி நம்மளோட மூக்கு, வதனம்ன்றது வந்து வாய். நம்ம வாய் முகம் இருக்கு இல்லையா, முகத்துல வாய் இருக்கு இல்லையா, வாய் மூக்கு இதெல்லாம் கேட்கப்படுறது 7. 6 ஆயிடுச்சா. 6ஆச்சா. என்னென்ன, கால், முட்டி, தொடை, பிருஷ்டம், அப்புறம் வயறு 5, அப்புறம் வயத்துக்கு அப்புறம் மார்பு 6, தன்னுடைய கைகள் 2 மேல தூக்கி பண்றது, அது கடைசியா வரும். மார்பு 6, வாய் மூக்கு இந்த பகுதி இருக்கு அது 7, கண்கள் 2 தரையில பண்ணுமா, அது 6, கண்கள் 2 7, கைகள் 8. கையை முன்னாடி நீட்டிட்டு இருக்கோம் இல்லையா, கைகள் 8. இந்த அஷ்டாங்கம், அந்த அஷ்டாங்கமும் தரையில பண்ற மாதிரி அதை சேவிக்கணுமா. பெருமாளை சேவிக்கும் போதே அப்படிதான் சேவிக்கணும். அஷ்டாங்க சேவைன்றது அதுதான். பெண்களுக்கு பஞ்சாங்க சேவைன்னு பேரு. பஞ்சாங்க, பெண்களோட மார்பு பாகங்களோ பிருஷ்டமோ தரையில படக்கூடாது. பெண்கள் இன்னி கூட பெண்கள் வந்து இந்த இதுல அங்க பிரசனம் பண்றா பாருங்க, அது பண்ணவே கூடாது. அது வந்து வைஷ்ணவத்துல அதுக்கு இடம் இல்லை. பெண்களுக்கு அங்க பிரசனம் பண்றதுக்கு பவர் கொடுக்கல. பெண்கள் அங்க பிரசனம் பண்ணக்கூடாதுன்னுவா.
அது வந்து அஷ்டாங்க யோகம் வந்து அதே மாதிரி தான். அதனால தான் பெண்கள் சேவிக்கும் போது கூட அவளோட மார்பகங்களும் அவளோட யோனியும் வந்து புனிதமானது. ஏன் புனிதமானதுன்னா அந்த யோனி தான் குழந்தைய பிறக்கிறது. நம்ம விருத்தி வம்ச விருத்திக்கு அந்த யோனி தான் உபயோகப்படுது. அதே மாதிரி அந்த பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது வந்து அமுதம், தாய்ப்பாலை வந்து அமுதம்னுவா. அந்த அமுதத்தை சுரக்கிறது வந்து அதுதான். அதனால இது ரெண்டும் தரையில படக்கூடாது. இதுக்கு ரெண்டுக்கும் மரியாதை கொடுக்கணும்ன்றது நம்ம வைஷ்ணவத்துல அது ஒரு அது ஒரு கஷ்டம், அது ஒரு வழக்கமா வச்சுருக்கா. இது ரெண்டுக்கும் மரியாதை கொடுக்குற விதத்துல அது ரெண்டும் படக்கூடாது தரையில. அதுதான் பெண்களுக்கு வந்து கை குப்பலாம், தலை நெத்தி படும், நெத்தி படும், வாய் படும், கண்ணு படும், மார்பகங்கள் படக்கூடாது. கை தரையில வைப்பா, நெத்தி படும் 2, கால் 3, முட்டி 4, இன்னொன்னு என்ன அவளோட வாய் 5. வாய் கண்ணு கை, வாய் கண்ணு கை 3, கால் பாத 4, முட்டி 5. தொடையும் படக்கூடாது, பிருஷ்டமும் படக்கூடாது, மார்பும் படக்கூடாது. அவளுக்கு அதான் பஞ்சாங்க சேவைன்னு அவளுக்கு பேர். பஞ்சாங்கங்களை சேவிக்கிறது அவளுக்கு. அஷ்டாங்க சேவைன்றது நம்ம பண்ணுறது. அதான் சொன்னேன் இல்லையா, 8 நம்முடைய அங்கங்களை தலையில் வச்சு பண்ணுறது. கை, நம்ம கண்ணு, நெத்தி இருக்கு இல்லையா, நெத்தி கண்ணு வாய், நெத்தி 2, கண்ணு வாய் சேர்ந்தது 3, மார்பு 4, வயிறு 5, பிருஷ்டம் 6, தொடை 7, பாதமும் முட்டி சேர்ந்தது 8. பாதம் முட்டி 8, பாதம் முட்டி 2, தொடை 3, பிருஷ்டம் 4. பிருஷ்டத்தில் சேர்ந்தது வயிறு. வயிறு தனியாக சொல்லிட்டேன் இல்லையா, வயிறும் பிருஷ்டமும் ஒன்றா சேர்ந்தது தான் நம்மளுக்கு. வயிறும் பிருஷ்டமும் சேர்ந்தது தான் ஒன்று. நமக்கு படலாம், ஆனால் லேடிஸ்க்கு படக்கூடாது. ஏன்னா அதுதான் குழந்தைய வெளியில் கொண்டு வரது, பூலோகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதுதான் குழந்தை பிறப்பு உறுப்பு இல்லையா, குழந்தை பிறக்கிற உறுப்பு. அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி இது. அந்த அஷ்டாங்க யோகம் வந்து அவளுக்கு உண்டு, ராஜாக்களுக்கு. அந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்ணுறவா அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே யோகம் பண்ணுவாளாம். யோகம்னா என்னென்ன, அப்படியே படுத்த நிலையில் அப்படியே கிடப்பாளாம் ஃபுல்லாக. அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ நேரம் கிடக்க முடியும், வருஷ கணக்கில் படுத்துட்டு போகலாம். அது மாதிரி பசி ஈசி எதுவுமே கிடையாது, நிஷ்டை அப்படியே நிஷ்டையில் கிடப்பாளாம். அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு பெருமாள் வந்து தூக்கி விடுவாராம், எழுப்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்பாராம், பேசுவாராம். இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாருக்கும் பண்ண முடியாது. எல்லாரும் பண்ணால் பெருமாள் வந்துட மாட்டாங்க. எல்லாராலையும் அவ்வளோ அப்படியெல்லாம் கிடக்கவே முடியாது. உடனே கொஞ்ச நேரம் ஆனவுடனே அவளே எழுந்துருவா. ஏதோ ஒன்று அவளுக்கு அது படுக்க முடியாமல் போயிடும், படுத்துட்டு முடியாமல் போயிடும், எழுந்துருவா. அந்த அஷ்டாங்க யோகம் பண்ணுறதுல வந்து இவரெல்லாம் திருமண சேவையார் வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணி பெருமாளை வந்து கூட வந்து எதிர வந்து பேச வைக்கிறேன். பெருமாள் இவர்கிட்ட பேசுவார். அதான் நான் அந்த தனிக்கண்ணன் போகின்றான் இதில் பார்த்தோம் இல்லையா, அவர் ஒன்று, இவரும் சரி. திருக்கட்சி நம்பியும் அது மாதிரி தான் பெருமாள்கிட்ட நேராக பேசுகிற ஆளாவட்டம் பண்ணிட்டு பெருமாள்கிட்ட ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருப்பார். இது மாதிரி பேசுகிற வாசலில் இருக்கார். அதே மாதிரி திருப்பதியில் ஒரு ராஜா, இன்னொரு சோழன் சொல்கிறேன், அவன் ஒன்று. இவெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணுறவா. இவகிட்ட பெருமாள் நேராக பேசுவாள். அதே மாதிரி ஆளவந்தாருக்கோட குரு ஒருத்தர் இருந்தார், குருவாலப்பர்னு. ஆளவந்தாரோட சிஷ்யரா குருவா, ஆளவந்தாரோட சிஷ்யர், நாதமுனிகளோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், குருவாலப்பர்னு. இந்த குருவாலப்பர் அப்படிதான் பேசுவாராம். இன்னைக்கும் குருவாலப்பர் கோயில் நம்ம இதுல இருந்து போற வழியில இருக்கு, விருத்தாச்சலத்துலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் குருவாலப்பர் கோயில்னு ஒரு ஊரே இருக்குது. குருவாலப்பர் கோயில் அங்கே தான் இருக்குது, வழியில் தான் இருக்குது. இந்த மின்சுருட்டி கிராமத்துக்கு முன்னாடி இருக்குது. அந்த குருவாலப்பர் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். நான் வந்து ஒரு தடவை ரங்கநாத மாமா டூரில் போகிறப்ப நான் போனேன். என்னை கூட்டின்னு போய் காமிச்சார், குருவாலப்பர் கோயில் காமிச்சார். குருவாலப்பரோட மகிமை என்னன்றது அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு. அவர் வந்து எங்கேயோ பொந்தில் ஒளிஞ்சிட்டு இருப்பாராம், ஒளிஞ்சிட்டு பெருமாள்கிட்ட பேசிட்டு இருப்பாராம். யாராவது வந்து கூப்பிட்டா தான் வருவாராம். அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி அவரை வந்து கண்டுபிடிச்சி, அவரை தேடி அவரை கண்டுபிடிச்சி குருவாலப்பரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டாராம் ஆளவந்தார். குருவாலப்பரை சேவிக்கிறதுக்கு போனாராம். போனப்போ அவர் கிடைக்கவே இல்லையா. அப்புறம் ஆளவந்தார் வந்திருக்காரு சொன்னோடனே இவர் வந்து ஒரு இதில் வந்திருக்காரு, ஒரு வம்சத்தை வளர்க்கறதுக்கு வந்தவர் இவர். அந்த பிராமண குலத்தை வளர்க்க வந்தவர். ஐங்கார வைஷ்ணவத்தை, ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு குருவா வரவர் இவர், ஆச்சாரியனை வரவர்னு தெரிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பேசினாராம். குருவாலப்பர் சிரஞ்சீவி, அவர் எங்கேயும் இப்பயும் இருப்பாராம், அங்கே தான் இருப்பாராம். பெருமாள்கிட்ட பேசிட்டு போனான் ஜனவராத்திரி. இந்த மாதிரி ஒரு இது.
அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணார், அங்கே இருந்துட்டு கடைசிய காலத்தில் இவர் வந்து அங்கேயே அப்படியே இதாகிட்டார், நிஷ்டையில் சமாதி ஆகிடும். பெரும்பாலான ஆழ்வார்களோட சமாதி தெரியல, ஒரு சிலர் தான் தெரியுது எங்கே இருக்குன்னு. திருமங்கை ஆழ்வார் திருக்குறங்குடியில் இருக்குது. அது மாதிரி யாரோ ஒரு சில ஆழ்வாரோட அந்த இதுதான் பிருந்தாவனம் தான் தெரியும் நம்மளுக்கு. மற்ற ஆச்சாரியர்களோட பிருந்தாவனம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஆழ்வாரோட பிருந்தாவனம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியல. அதில் நமக்கு தெரிஞ்சது திருமங்கையாழ்வார ஒன்று இருந்தது பிருந்தாவனம் இதில் திருக்குறங்குடியில். அது மட்டும் நானும் ரங்கநாதனும் போகிறப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் இப்படியாக திருமங்கை ஆழ்வாரோட ஸ்டோரி இப்படி இருக்குது. அதைத்தான் இவன் சொல்கிறான். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 13வது வசனத்தில் ஆராய்ந்து விட்டனோ திருமழிசையார் போல. திருமழிசையார் எப்படி முதல்ல தெய்வமே இல்லைன்னார், அப்புறம் சமணம் சாக்கியம் எல்லாத்துக்கும் போனார் இல்லையா? சமணம் சாக்கியம் புத்திசம், சமணம் போனார், புத்திசம் போனார், சைவம் போனார், எல்லாத்துக்கும் போனார். எதுலேயும் அவருக்கு மனம் இல்லை, எல்லாத்தையும் போய் ஆராய்ச்சி பார்த்தார். அதுதான் சொல்கிறார், இவன் ஆராய்ந்து விட்டேனோ. அவரை போல ஆராய்ச்சி பார்த்தேனா திருமழிசையார் மாதிரி. என்ன போகாதன்னு சொல்றீங்களே இந்த ஊரை விட்டு, அவ்வளவு எனக்கு பெருமை இருக்கா அப்படின்றா. அதை கேட்டு ராமானுஜன் அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே விக்கி போய் நிற்கிறார். அடுத்த வதனம் அடுத்து சொல்லுவார். தேங்க்யூ. ராமானுஜர் வந்து இவரை சிஷியனா ஏற்றுனதும் ஒரு பெரிய இதுதான். பொம்மநாட்டிகளை சிஷியனா ஏற்றுக்கவே மாட்டான். ராமானுஜர் வந்து இவரை பண்ணிடுறார். இந்த உரங்காவல்லிதாசரோட ஒய்ஃபு வத்தி பொன்னம்மாள்னு, அவளையும் அது மாதிரி சிஷியனா ஏற்றுக்கிறார். 2 பெண்களை அவர் சிஷியனா ஏற்றுருக்கார். சிஷியனா பொண்ணு எல்லாம் இப்போ சிஷியனா ஏற்றுக்கவே மாட்டான் யாரும் அந்த காலத்தில். அது அவளுக்கு வந்து பல விதத்தில் தொல்லைகள் இருக்கும். இப்போ பெண்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவள் இருக்கணும், அங்கே அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. சிஷியர்களுக்கு நடுவில் அவளை வச்சு காப்பாற்றணும், அவளுக்கு வந்து எந்த குறையும் இல்லாத பார்த்துக்கணும். பெண்களுக்குனாலே தனியாக எல்லாம் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் பண்ணணுன்றதுனால பெண்கள் வந்து இவாளை மாதிரி இருக்க முடியாது. ஞானியாக சுற்றிட்டு இவா பாட்டுக்கு கண்ட இடம் கண்டதே காட்சி கொண்டதே கொண்டு எங்கே பார்க்குறோமா, எந்த இடத்துல இடம் கிடைக்கிறதோ அங்கே படுத்துன்னு அப்படியே தூக்கிட்டு அப்படியே எழுந்துட்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணுவா இல்லையா சன்னியாசிகள். அதனால் பெண்கள் சன்னியாசியாக வரதை வந்து நிறைய பேர் தீட்சை கொடுக்க மாட்டான் பெண்களுக்கு. ஆனால் ராமானுஜர் கொடுத்தார். பெண்கள் ஆண்கள் சமன்றதை வந்து அவர் அந்த காலத்திலே பண்ணியிருக்கார் ராமானுஜர். இப்போ ஆணையம் பண்ணி சமப்படுத்தி நிறையா 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்றதுனால தான் அவளுக்கும் கொடுத்துருக்காரு. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையும் வந்து சிஷியனாயத்தினர். அதே மாதிரி உரங்காவல்லிதாசர்னு ஒருத்தர் இருந்தார். உரங்காவல்லிதாசர் கதை முன்னாடி சொல்லியிருக்கானு தெரியல. உரங்காவல்லிதாசரோட ஒய்ஃப் ஒருத்தி இருக்கா பொன்னம்மாள்னு, அவளுக்கும் கொடுத்துருக்காரு. அவளுக்கும் தீட்சை கொடுக்குறாரு. கடைசி காலத்தில் அவளுக்கும் தீட்சை கொடுத்து அவளையும் தன்னுடைய அடியார்களை ஏற்றுக்கிறார். தேங்க்யூ.